பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி. மொத்தமுள்ள 243 இடங்களில் பாஜக 89 இடங்களிலும், கூட்டணியில் உள்ள ஜேடியு 85 இடங்களிலும் வெற்றி வாகை சூடியது. பீகாரில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை விட 2025 தேர்தலில் அதிக இடங்களை வென்று தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி. கடந்த தேர்தலில் 125 இடங்களில் வென்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இம்முறை 202 இடங்களை வென்று அபார வெற்றி. பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. போதிய இடங்களை பெற முடியாமல் தவித்த நிலையில் இது கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை மட்டுமே பெற்ற காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்து மண்ணை கவ்வியது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 19 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் தற்போது 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் உண்மையான வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி 208 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும், இந்தியா கூட்டணி 28 இடங்களில் முன்னிலை வகிப்பதாகவும் தொலைக்காட்சியில் வந்த செய்தி. இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளது. இது சரித்திர சாதனை வெற்றி என்று கூட குறிப்பிடலாம். பீகார் மாநிலத்தில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சியமைக்க உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு சரியான பதிலடியை பொதுமக்கள் கொடுத்துள்ளதாகவும் அறிக்கை. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெற்றுள்ளது பிரதமர் மோடி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். பீகார் தேர்தல் வெற்றி பாஜக கூட்டணி மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பீகார் சட்டசபை தேர்தல் வெற்றி கொண்டாட்டம். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. கடந்த கால காட்டுமிராண்டி ஆட்சி மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதில் பீகார் மக்கள் தெளிவாக இருந்துள்ளனர். பீகார் மக்கள் இதுவரையிலான தேர்தல் வெற்றிகளை முறியடித்து புதிய சாதனை படைத்திருக்கின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பீகார் தேர்தலில் கிடைத்த மாபெரும் வெற்றியின் எதிரொலி தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்க மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பிரதிபலிக்கும். பீகாரை போன்று தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தில் என்டிஏ கூட்டணிக்கு புதிய தொடக்கத்தை மக்கள் தருவார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியல் சாணக்கியன் என போற்றப்பட்ட பிரசாந்த் கிஷோரின் கட்சி ஒரு தொகுதியையும் பெறாமல் மண்ணை கவ்வியது. முதல் போட்டியிலேயே முற்றிலும் தோல்வியடைந்தது. விளம்பரங்கள், சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்கள் மூலம் அரசியல் செய்ய முயல்வோருக்கு இது கடுமையான பாடமாக அமைந்துள்ளது என மக்கள் கருத்து. திமுக அரசாங்கத்தின் தலையீட்டால் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். இந்த எஸ்ஐஆர் பணி
பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசாங்கம் இதில் தலையிடுகிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டவர்கள் 4ஆம் வரை தான் படிச்சிருக்கிறார். அவர்கள் எப்படி போய் வாக்காளர் இடத்துல இந்த வாக்காளர் படிவத்தை கொடுத்து அந்த வாக்காளர் எடுத்து சொல்ல முடியும் விவரங்களை? இதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலே எங்களுடைய கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தெரிவித்தும் கூட அதையெல்லாம் மாற்றாமல் இருக்கின்றார்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என்று பல அதிகாரிகள் இதற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கம் அவர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சி ஆணையாளர் தான் அது தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றார். அவர்கள்தான் இந்த பிஎல்ஓ அலுவலர்களை நியமிக்கின்றார்கள். அப்படி அவர்கள் அலுவலை நியமிக்கின்ற பொழுது தகுதியானவர்களை நியமிக்காத காரணத்தினாலே பல்வேறு இடங்களிலே குளறுபடி இருந்து கொண்டிருக்கின்றது இந்த எஸ்ஐஆர் பணியிலே. இனிமேலாவது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த மாநகராட்சியிலே எந்தெந்த மாவட்டத்திலே இப்படி எஸ்ஐஆர் பணிக்கு முரண்பாடாக செயல்படுகிறார் என்பதையெல்லாம் கண்டறிந்து உண்மையான வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த செய்தி தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றனர். எஸ்ஐஆர் பணிகள் முறையாக நடைபெற்றால் இறந்தவர்கள் முறைகேடான வாக்குகள் நீக்கப்பட்டுவிடும் என்றும் திமுகவால் திருட்டு ஓட்டு போட முடியாது என்றும் கழக பொதுச் செயலாளர் உறுதி. வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை முறைகேடாக சேர்ப்பதில் திமுகவிற்கு கைவந்த கலை என்றும் இந்த நிலையை மாற்றத்தான் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெறுகிறது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இறந்தவர்களும் குடிபெயர்ந்த மாற்று இடத்தில் குடிபெயர்ந்தவர்கள் இரட்டை வாக்காளர் தான் நீக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் இதில் இடம்பெற்றிருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது இதையெல்லாம் பயன்படுத்தி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுவது, திருட்டு ஓட்டு போடுவது, அதுதான் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 30,000 கோடியில் ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. கொள்முதல் விலையை அதிகரித்து திமுக அரசு முறைகேடு செய்ய இருக்கிறது. தவறு இருக்கும் பட்சத்தில் அதிமுக பொதுநல வழக்கு தொடரும் என எதிர்க்கட்சித் தலைவர் திட்டவட்டம். 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட. இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுநல வழக்கு தொடரும். ஏன்னா 30,000 கோடிகள் சாதாரணம் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்று இந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் விலையை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதிமுக இதையெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு, இந்த டெண்டர் விவகாரம்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து, போலி வாக்காளர்கள், இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள், இரட்டை வாக்குகள் போன்றவைகளை சரிபார்த்து உண்மையான வாக்காளர்களை வாக்களிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கோரிக்கை. உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலை வந்தால் தங்களுக்கு தோல்வி நிச்சயம் என்பதை உணர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் நம் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முறையாக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் செயல்படும் பட்சத்தில் அதை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் புகாரளிக்க வேண்டும் என்றும் புரட்சித் தமிழர் அறிக்கை. தமிழ்நாட்டில் பெருகி வரும் போதைப்பொருள் கலாச்சாரம் மற்றும் திண்டிவனத்தில் நிகழ்ந்த பாலியல் சீண்டல் என தொடர்ந்து நடைபெற்று வரும் மகளிர் விரோத, மக்கள் விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக மாபெரும் ஆர்ப்பாட்டம். திண்டிவனம் காந்தி சிலை அருகில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம்.
விற்பனையில் தமிழ்நாடே சீரழிது மலிந்து போச்சு மக்கள் விரோத திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் ஊழல் மலிந்து போச்சு காப்பாற்றுவோம் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண்களை காப்பாற்றுவோம் தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்கள் குறித்த செய்திகள் இல்லாத நாளே இல்லை. பெண்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது கடும் கண்டனத்திற்கு உரியது என திண்டிவனத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கண்டன உரை. தமிழகத்திலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, அபின் இப்படி செய்திகள் வராத நாட்களே இல்லை, வராத நேரமே இல்லை. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்று இருக்கிறதா என்பதே கேள்விக்குறியாகி இருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ, அந்த மக்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே இன்னைக்கு பெண்களை, அதுவும் பள்ளி மாணவியை கற்பழித்திருக்கிறது, பெண்களை கற்பழித்துக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு சம்பவம் இல்ல, இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் பார்த்திருப்பீங்க. ஆந்திராவில் இருந்து வந்த தாய் மகள் 2 பேருமே காவல்துறை தாய் கண்ணெதிர்க்கியே மகளை கற்பழித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியாளர்கள் திமுகவின் ஆதரவாளராக உள்ளதாகவும், ஐஏஎஸ் அதிகாரிகள் தவறு செய்தால் தப்பித்து விடுவார்கள், ஆனால் கீழ்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மாட்டிக்கொள்வீர்கள். வருவாய்த்துறையில் உள்ள கிராம அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக எல்லா இடத்துலயும் இன்னைக்கு 2 நாளா இருக்கிறாங்க. இல்ல அவன் வந்து கேட்டா ஃபார்ம் கொடுன்றான், இல்ல நீ போய் தேடி போய் கொடுன்றாரு. என்ன இது? என்ன விதிமீறல், அப்பட்டமான விதிமீறல். எச்சரிக்கிறோம். அதிகாரியுடைய பேச்சை கேட்டு கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் தவறு செய்தால் அவங்க தப்பிச்சிருவாங்க, உங்களை மாட்டி விட்டுருவாங்க. பிஎல்ஓக்கு சொல்றோம், ஆர்ஐக்கு சொல்றோம், மணிகாருக்கு சொல்றோம், தாசில்தாருக்கு சொல்றோம், ஆர்டிஓக்கு சொல்றோம். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தின் போது அரசு எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து குற்றம் செய்பவர்களுக்கு பயம் ஏற்படும். ஆனால் திமுக ஆட்சியில் அட்டூழியம் செய்கிறார்கள். திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பேச்சு. பல பேர் ஆட்சி செய்திருக்கிறாங்க, நாங்களும் ஆட்சி செய்திருக்கிறோம். 32 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்ற செயல்கள் நடக்கும். காந்தியே ஆட்சி செய்தாலும் நடக்கும் தான், இல்லைன்னு நாங்க சொல்லல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கும். ஆனால் அரசு எடுக்கிற நடவடிக்கையை, அந்த தீவிரத்தை பார்த்து, அந்த கடுமையை பார்த்து அடுத்த அந்த குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு ஒரு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். குற்ற செயல்கள் தடுப்பது குறைக்கப்படும். அப்படிதான் இதுவரை ஆட்சி நடந்திருக்கிறது. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் மது போதையில் இளம்பெண்ணிடம் ஆபாச வார்த்தைகள் பேசிய இளைஞர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் சமூக வலைதளம் மூலம் பழக்கமான இளைஞர் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அவலம். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி வரும் நிலையில் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க திராணி இல்லாத முதலமைச்சர் இளஞ்சிவப்பு வாகனங்களுக்கு கொடியசைத்துக் கொண்டிருப்பதாக மக்கள் சாடல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் மருமகளிடம் டியூஷன் படித்த 9 மற்றும் 7 வயது சிறுமிகளிடம் முதியவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை அதள பாதாளத்திற்கு தள்ளியதுதான் பதிலாக இருப்பதாக பெண்கள் கடும் விமர்சனம். கரூரில் 14 வயது பள்ளி மாணவிக்கு கடந்த 4 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. பள்ளி சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலால் கதறுவதை கண்டும் கொள்ளாத ஸ்டாலின் மாடல் திமுகவை வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என பெற்றோர்கள் ஆவேசம். சென்னையை அடுத்த குரோம்பேட்டை அருகே காரில் 603 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த இருவர் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் சீரழியும் நிலையில் முதல்வர் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மும்பையில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இளைஞர்களை சீரழிக்கும் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இருவர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சிக்கினர். விடியா ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ போதைப் பொருட்கள் அனுதினமும் வந்து கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருநகர் தாயுமானவர் தெருவில் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவரன் தங்க நகைகள் 5000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெறும் தொடர் கொள்ளைகளால் வீட்டில் நகை பணம் வைத்திருக்கவே அச்சமாக இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை செல்லும் பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் நீதிமன்ற தடைகளை மீறி பாறைகளை வெடிவைத்து தகர்த்தி குவியல் குவியலாக வைக்கப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி. நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாத விடியா அரசால் கனிமவளம் கொள்ளை போகும் நிலையில் பள்ளங்கி கோம்பை பகுதியில் பாறைகள் உடைப்பு தொடர்பாக அதிகாரிகள் கண்துடைப்பு நடவடிக்கை எடுத்ததாக மக்கள் சாடல். தஞ்சை புதுப்பட்டினம் பகுதியில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனுமதியின்றி சல்லி மற்றும் களிமண்ணை கலந்து குருணை வடிவில் தயாரிக்கப்பட்ட உரம் மற்றும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட போலி திரவ உரங்கள் பறிமுதல். மோசடியாளர்கள் குடோன் அமைத்து போலி உரங்களை விற்பனை செய்யும் வரை விடியா அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருந்தனரா என விவசாயிகள் காட்டத்துடன் கேள்வி. சென்னை மௌலிவாக்கம் ஊராட்சி பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கான பூமி பூஜையில் பங்கேற்க வந்த விடியா அமைச்சர் தாமோ அன்பரசனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். கோயில் நிகழ்வுகள் நடத்தப்படும் மைதானத்தில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதை நிறுத்தக் கோரி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் செய்வதறியாது திணறிய அன்பரசன் ஒரு வழியாக தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டம் பிடித்தார். நாகப்பட்டினத்தில் விவசாய நிலங்களை அழித்து அமையவுள்ள சோலார் பேனல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களுடன் முதல்வர் முகாமில் மனு அளித்த விவசாயி. சோலார் பேனல் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொடுத்த மனுவிற்கு பதிலளிக்காமல் உங்களுக்கு அரசு நிதி ஒதுக்கியவுடன் வீடு வழங்கப்படும் என பதில் மனு அனுப்பியதால் மனுதாரர் அதிருப்தி. உங்களுடன் சாலையில் கொண்ட தானிகோட்டத்தில் மனு கொடுத்தேன். அந்த மனுவை வாங்கிட்டு எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் படி நான் சொன்னது இந்த சோலார் பேனலை தடுத்து நிறுத்தணும், விவசாயத்தை அழிச்சு பண்ணுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி மனு கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ என்ன தபால் போட்டிருக்காங்கன்னா, உனக்கு அரசு நிதி ஒதுக்கணும்னா உனக்கு வீடு தரேன்னு ஒரு தபால் எனக்கு போட்டிருக்காங்க.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நரிக்குறவ மக்கள் முற்றுகையிட்டு அளித்த மனுவை வாரிசு அமைச்சர் உதயநிதியை வேண்டா வெறுப்பாக வாங்கி நடவடிக்கை எடுப்பதாக சமாளித்துவிட்டு சென்றதால் பரபரப்பு. பட்டா இடத்தை முறையாக அரசு அதிகாரிகள் கையகப்படுத்தி தரவில்லை என்றும், பட்டா வழங்கிய இடத்திற்கு சென்றால் அந்த பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரட்டி அடிப்பதாகவும் நரிக்குறவ மக்கள் குற்றச்சாட்டு. பட்டா கொடுத்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இடம் கொடுத்து இடம் காட்டியிருக்காங்க, சர்வே நம்பர் எல்லாம் அளந்து கொடுத்து எங்களுக்கு இன்னும் வீடு கட்டி கொடுக்குறோம். நாங்கள் வீடு கட்டி தராத எங்களுக்கு கோரிக்கை நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த ஐயா முதலமைச்சரே எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு நலம் காட்டு. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியில் எஸ்ஐஆர் படிவங்களில் முறைகேட்டில் ஈடுபட்ட பிஎல்ஓக்களை கையும் களவுமாக பிடித்த அதிமுக மாவட்ட செயலாளரிடம் உரிய பதிலளிக்காமல் தப்பி ஓட்டம். எஸ்ஐஆர் பணிகளில் திமுகவினருடன் கூட்டு சதியில் தமிழக தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதற்கு இந்த சம்பவமே வெட்ட வெளிச்சமாகியுள்ள நிலையில் எப்படி எஸ்ஐஆர் பணிகள் நேர்மையாக நடைபெறும் என மக்கள் கேள்வி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி துணை முதலமைச்சர் தொகுதி ஒன்றுத்துக்கும் பாருங்க என்ன ஃப்ராட் வேலை செஞ்சிருக்கானுங்க பாருங்க. அது மட்டும் கிடையாது, விருகம்பாக்கம் பாருங்க, ஒரே நாள் அண்ணா நகர் விருகம்பாக்கம் எல்லாம் விருகம்பாக்கம் 2,85,000 ஓட்டு, 2 லட்சம் ஓட்டு வந்துருச்சு. நேற்று வரையும் பாருங்க 1.45 சார்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நேற்று எவ்வளவு க்ளோசிங், இன்னைக்கு எவ்வளவு க்ளோசிங். அப்ப ஏன்டா மக்களை ஏமாத்துறீங்க? அது எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை? இந்த விடியாத செயல்படாத அரசு இதுலயும் ஊழல் செய்து மக்களை ஏமாத்தி வாக்குரிமைன்றது அவங்களுடைய சொந்த நிலை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் படிக்கும் மாணவர்களை மைதானத்தை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ வெளியான நிலையில் ஆசிரியர்களுக்கு வலுக்கும் கண்டனம். மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் கற்களை தூக்க வைத்ததுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என ஸ்டாலினுக்கு பெற்றோர் கேள்வி. வாடகை தொகையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோட்டில் ஒருங்கிணைந்த ஜவுளி வளாகத்தில் உள்ள வியாபாரிகள் கடைகளை அடைத்து காத்திருப்பு போராட்டம். மாநகராட்சி அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முன்வராத போது அரசு பதவிகளில் இல்லாத திமுக மேயரின் கணவரது வாக்குறுதியை நம்பி போராட்டத்தை கைவிட்டது குறித்து வியாபாரிகளுக்கு வாக்குவாதம். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருக்கருக்காவூரில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க மறுக்கும் விடியா அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை மட்டுமே அளித்து வரும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன முழக்கம். கூட்டுறவுயில் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்காமல் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக தகுதி வாய்ந்த அனைவருக்கும் பயிர்க்கடன் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்ற கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்காமல் அலட்சியம் காட்டிய அதிகாரிகளால் குறைகளுக்கு பதில் கிடைக்காமல் விவசாயிகள் கடும் அவதி. உரத்தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடுவதாகவும், உரப்பதுக்கல் நிலவுவதாகவும், பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் அலட்சியம் காட்டுவதாகவும் விவசாயிகள் ஆவேச குற்றச்சாட்டு. இந்த அரசு இந்த விவசாய குடிமக்களை 3ஆம் தர குடிமக்களாக பார்ப்பதற்கு ஒரு சான்று. இந்த அரசானது விவசாயிகளை எப்படி பாதுகாக்க போகிறது? பல முறை நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கடமை கொண்டை பதிவு செய்துள்ளோம். இந்த நாட்டின் முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகள் மீது இந்த அரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்பதை இந்த போக்கு காட்டுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் உப்பளம் பகுதியில் தொழில்நுட்ப கோளாறால் கட்டுப்பாட்டை இழந்த பயிற்சி விமானம் கீழே விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறியதால் பரபரப்பு. துரிதமாக செயல்பட்டு பாராசூட் மூலம் தப்பித்த பயிற்சி விமானிகள் 2 எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மில்லத் நகரில் 12,50,000 ரூபாயில் புதியதாக கட்டப்பட்ட நியாய விலை கடை திறக்கப்படும் முன்பே மழைநீர் ஒழுகும் அவலம். விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் விதவிதமான ஊழலுக்கு தரமற்ற புதிய நியாய விலை கடையே பெரும் சாட்சி என பொதுமக்கள் சாடல். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவர் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நாய் கடித்தும் உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் மாணவர் உயிரிழந்த பரிதாபம்.
சென்னையில் மின்சார பேருந்துகளை இயக்க நடத்துனர்கள் கிடைக்காததால் பேருந்துகள் இயக்கப்படாமல் பணிமனைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அவலம். ஏற்கனவே 60% மின்சார பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் தற்போது மேலும் 2 பணிமனைகளுக்கு மின்சார பேருந்துகள் வாங்கப்பட்டு நடத்துனர்கள் இல்லாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு திருத்த வாக்காளர் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணியில் சுணக்கம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியினரின் தலையீட்டால் வாக்காளர்களும் தங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என ஆசிரியர்கள் புலம்பல். கடந்த 4 வருடமாக ஊதிய உயர்வு வழங்காத தீய சக்தி திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தினமும் 12 மணி நேரம் உழைக்கும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாகவும் விடிய அரசுக்கு எச்சரிக்கை. EMRGHS என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக தமிழக அரசு இந்த பிரச்சனையில் நாங்கள் தலையிட முடியாது என்ற அரசாணை வெளியிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் பொது வேலைநிறுத்தத்திற்கு, அதாவது பொது சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்களை போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை அணிதிரட்டி ஒரு பொது வேலைநிறுத்தத்திற்கு போவோம் என்ற அறைகூவலோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் பெண் செவிலியர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. காலி பணியிடங்கள் இருக்கும்போது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் நலம் காக்கும் மருத்துவ முகாமை ஸ்டாலின் அரசு நடத்தச் சொல்வதாகவும் சிவகங்கையில் நடந்த சங்க கூட்டத்தில் செவிலியர்கள் வேதனை. இன்ஃபன்ட் நடக்குதுன்னா இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய உயர்ந்துருச்சு. அவங்க என்ன பண்ணலாம், அந்த சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து அவங்க கேஷீட் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் தான் போய் வாங்கணும்னு சொல்லி மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுப்புறது, வேலைப்பளு அதிகமாக கொடுக்கறதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. கொத்தடிமைகளாக பொது சுகாதாரத்துறையில் பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதை வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். நலம் காக்கும் முகாம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கேம்புக்கு நிதி ஒதுக்கீடெல்லாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நாங்கள் ஏற்கனவே ஸ்டாஃப் டெபிசிட்டி இருக்குது, நிறைய காலி பண்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது முகாம் நடத்தும் போது அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாமல் என்எச்எம்ஆல் அந்த துணை சுகாதார நிலைய பணிக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்தை எடுத்து அதில் செலவு பண்ணுறதுனால நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யாமல் ஆந்திராவில் இருந்து வரும் கரும்புகளுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் தருவதாக கூறி கரும்பு விவசாயிகள் சாலை மறியல். கரும்பு கட்டுகளை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் அவ்வழியாக வந்த விடியா அமைச்சர் நாசரை முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பியதால் செய்வதறியாது திணறிய அமைச்சர். 14 கட்டிங் அடுத்தது வந்து வண்டி சரியாக ப்ராப்பராக வரல. 150 டன்னு அரை வந்து சரி 150 டன்னு அரை வரைச்சிருந்தாங்க. இப்போ நேற்று வந்து நம்ம 100 டன்னு ஆக்கியிருக்காங்க. ஒன்று ரெண்டாவது வந்து கரும்பு வந்து வெட்டினா 7 நாள் 8 நாள் ஆகுது. ஒரு வண்டி உள்ள கரும்பு தாண்டிச்சு. அது கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட் எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் விவசாயம் நாங்கள் எப்படி பண்ணுறது உங்களோட கோரிக்கை தான். அது இல்லாமல் வெளி மாநிலத்தில் வந்து கரும்பு வந்து உள்ளே வருது. நாங்கள் இங்கே பதிவு பண்ணிடுறோம். சீனியாரிட்டி பிரகாரம் கட்டிங் பதிவு பண்ணிடுறோம். அந்த கரும்பு வந்து 5 நாள் 6 நாள் காஞ்சா நாங்கள் எப்படி எடுக்க வெளியே நாங்கள் என்ன பண்ணுறோம். அது சென்னை சைதாப்பேட்டையில் கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் முன் 3 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் நெறிமுறைகளை விடியா உயர்கல்வித்துறை பின்பற்றவில்லை என குற்றச்சாட்டு. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் துறை செயலரை அடிக்கடி மாற்றும் செயலற்ற விடியா அரசுக்கு எதிராக கடுமையான எதிர்வினைகளை ஆற்ற உள்ளதாகவும் அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்கள் எச்சரிக்கை. GCTA जिंदाबाद, GCTA जिंदाबाद, JAC जिंदाबाद, JAC जिंदाबाद, AUT इन போராட்டம், AUT इन போராட்டம், மூட்டாவின் போராட்டம், மூட்டாவின் போராட்டம், உள்ளானொன்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம். அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு வஞ்சிக்கும் நோக்கோடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு வழங்க மறுக்கிறது என்பதையும் பதிவு செய்து இது சம்பந்தமாக கடந்த 4 ஆண்டுகளாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் உயர்கல்வித்துறை செயலர்களையும் தொடர்ந்து சந்தித்திருக்கிறோம். இதே கோரிக்கைகளை அச்சுப்படை தவறாமல் இதே கோரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்திருக்கிறோம். எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அமைச்சரும் இதுவரை அதை எங்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டையில் அரசு மேல்நிலை பள்ளிக்கு அருகே திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் கால்வாய் விடியா அமைச்சரின் வருகையை ஒட்டி பச்சை துணி கட்டி மூடிய பேரூராட்சி நிர்வாகம்.
பாதுகாப்பான வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி சுகாதாரத்தை மேம்படுத்த தவறிய விடிய அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என காட்டத்துடன் மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பூசிமலைக்குப்பம் கிராமத்தில் வேளாண் துறை சார்பில் உழவரை தேடி வேளாண்மை என்ற பெயரில் நடந்த கூட்டத்தில் விடிய அரசை திட்டி தீர்த்த விவசாயிகள். விடியா திமுக ஆட்சியில் மானியத்தில் விவசாய பொருட்கள் கிடைப்பதில்லை, அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை செய்ய முடியவில்லை என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை முன்வைத்த விவசாயிகள். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகில் கலிவந்தப்பட்டு சாலையை முறையாக சீரமைக்காமல் பள்ளங்களில் ஜல்லிக்கற்கள் மட்டும் கொட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடிய ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாத சாலையால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் நிலையில் ஒருவர் உயிரிழந்ததற்கு ஸ்டாலின் மாடல் அரசே பொறுப்பு என பொதுமக்கள் சாடல். இங்கேருந்து மரமலை நகர் டு கூடுவாஞ்சேரி மொத்தம் 17 கிலோமீட்டர் சாலை மிகவும் பழுதாகி கடந்த 3-4 வருஷமாக ரொம்ப மோசமான நிறைய எக்கச்சக்கமான விபத்து. இதனால் கடந்த வாரம் பிரபுன்றவர் ஜல்லிக்கற்களில் கொட்டி வச்சுருந்தாங்க. அது மேலே விட்டு விழுந்து பலத்த காயம்பட்டு நேற்று இரவு இறந்துட்டார். ரோடு சரியில்லாத காரணத்தினால தானே நிறைய உயிருங்க போகுது. நீங்கள் நல்ல ரோடு அமைச்சு தருமாறு கேட்குறோம். நகராட்சி, மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் இதை ரோடுன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா மக்களும் சைக்கிளில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் வரவங்க போகிறவங்க ரோடு சரியிருந்தால் தானே எல்லாரும் வரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் பாங்கிஷா பகுதியில் பலமுறை மனு அளித்தும் பல கட்ட போராட்டம் நடத்தியும் அடிப்படை வசதிகள் செய்து தராத விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். தீய சக்தி திமுக அரசை எதிர்த்து அதன் கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இன்றைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் இந்த பகுதி மக்களை ஒன்று திரட்டி இந்த குடியாத்தம் சாலையை மறித்து நாங்கள் போராட்டம் செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இந்த கோரிக்கையை திராவிட மாடல் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கிறோம். திருப்பூர் சிறுபுலவப்பட்டி கீதா நகரில் கடந்த 9 நாட்களுக்கும் மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கொட்டும் மழையிலும் அதிமுக மாமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். சீரான குடிநீர் கோரி திமுக மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் அலட்சியமாக பதிலளித்ததாக அதிமுக மாமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு. மாட்டிட்டு போய் 3-4 நாள் ஆச்சு. மோட்டர் மாட்டிட்டு போய் புது மோட்டர்னு சொல்றாங்க, ஆனா தண்ணி வரல. நாங்க என்ன பண்றது? உப்பு தண்ணியும் இல்லை, நல்ல தண்ணி 8 நாளைக்கு ஒருக்கா 9 நாளைக்கு ஒருக்கா தான் வருது. நாங்க 2 தண்ணியும் இல்லாம எப்படி என்ன பண்றது? ஓட்டு மட்டும் கேட்கறதுக்கு வர்றாங்க, அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு. கடைசியில ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? நாங்க ஜனங்க பொதுமக்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? உங்களை தானே கேட்க முடியும். ஓட்டு கேட்கும் போது மட்டும் அதை செய்யறோம் இதை செய்யறீங்கிறீங்க, ஆனா எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. பொதுமக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யார் என்ன நிக்கிறீங்க? உப்பு தண்ணி கான்ட்ராக்ட் எடுத்தவங்க நல்ல தண்ணி கான்ட்ராக்ட் எடுத்தவங்களா? இப்போ உப்பு தண்ணி பாத்தீங்கன்னா மோட்டர் கழட்டி 4 நாள் ஆச்சு. புது மோட்டர் கொண்டு மாட்டாங்க. புது மோட்டர் மாட்டி அடுத்த நாளே ரிப்பேர்னா என்ன ஒரு நாடகம் இது? இதெல்லாம் கேட்டா அதிகாரி கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ட்ராக்ட் எடுத்தவங்க ஆழத்தாட்ட மாட்டேங்கிறாங்க. அப்போ 70 மோட்டர் நம்ம வார்டில் இருக்குது. ஒரு மோட்டருக்கு ஒரு ஸ்பேர் மோட்டர் இல்லாம எப்படி அவங்க அந்த கான்ட்ராக்ட் வேலை செய்யறாரு? இதை கேட்டோம்னா மாநகராட்சியில கரெக்டான பதில் தர மாட்டேங்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சாதாரண மழைக்கே பேருந்து நிலையம் மற்றும் வாடகை கார் ஆட்டோ நிறுத்தங்களை சூழ்ந்த சாக்கடை கலந்த மழை நீரால் பயணிகள் பொதுமக்கள் கடும் அவதி. நோய் தொற்று ஏற்படும் அபாயம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாரவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாடவீதி சாலைகளின் இருபுறமும் கட்டுப்பாடின்றி நிறுத்தி வைக்கப்படும் வாகனங்களால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் வாகன ஓட்டிகள். முறையான பார்க்கிங் நிறுத்தம் இல்லை, போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறையினர் இல்லை என அடுக்கடுக்காக குற்றச்சாட்டை முன்வைத்து பொதுமக்கள் வேதனை.
பக்கத்தில் தான் எனக்கு ஒர்க் பண்ணுற பிளேஸ்னு பக்கத்தில் தான் கோவில். பட் என்னால் இந்த கோவிலுக்கே வர முடியல. ஜஸ்ட் எனக்கு ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது எனக்கு கோவிலுக்கு. பட் இந்த கோவிலுக்கு வந்தால் நான் இந்த டிராஃபிக்கில் இந்த பண்ணி நான் பார்க் பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எனக்கு ஆகிடுது. மறுபடியும் நான் கோவில் முடிச்சுட்டு மறுபடியும் வண்டி எடுத்து வரைக்கே ரொம்ப டிராஃபிக். இது எனக்கு மட்டும் இல்லை, இங்கே வர எல்லாருக்குமே பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே போலீஸ் யாருமே இல்லை, டிராஃபிக் அலைன் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினசேரி சாலையில் இருசக்கர வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற லாரி மோதியதில் சக்கரத்தில் சிக்கி 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. இரவு நேரங்களில் கனரக வாகனங்கள் அதிவேகமாகவும் கட்டுப்பாடின்றியும் செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பராசக்தி அம்மன் தேர் வெள்ளோட்டம் கோலாகலம். 100 டன் எடையுள்ள தேரினை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பக்தர்களின் உண்டியல் காணிக்கையாக 61 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் வசூல். 111 கிராம் தங்கம், 3 கிலோ 136 கிராம் வெள்ளி உள்ளிட்டவையும் பக்தர்கள் காணிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர்ணி மடம் பகுதியில் பிரசித்தி பெற்ற கிறிஸ்து அரசர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வெகு விமரிசையாக நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் பங்கேற்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்த மழையால் பந்தல் மண்டபத்திற்குள் அமைந்துள்ள சிவன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்து முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பக்தர்கள் அவதி. விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகமும் அறநிலைத்துறை அதிகாரிகளும் மழைநீர் வடிகால் வசதிகளை முறையாக செய்யாததே இதற்கு காரணம் என பக்தர்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கொந்தளிப்பு காரணமாக கடல்நீர் கிராமங்களுக்குள் நுழைந்ததால் பொதுமக்கள் மீனவர்கள் அச்சம். விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அலட்சியம் காட்டுவதால் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் சேதமடைந்து வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாகவும் மீனவர்கள் வேதனை. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ப்ளூ ஆர்ஜின் நியூ ஷெப்பர்ட் மூலம் 2021 மேற்கொண்ட வரலாற்று பயணத்தின் காட்சிகள் மீண்டும் கவனம் பெற்றுள்ளன. 10 நிமிட இந்த பயணத்தில் கார்மான் வரம்பை கடந்த தருணம் பொதுமக்களை மீண்டும் உற்சாகப்படுத்தி விண்வெளி சுற்றுலா கனவுகளை உயிர்ப்பிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கருத்து.